கர்த்தர் உங்களை எல்லாரையும் மிகுந்த ஆசீர்வதிப்பாராக. இன்று இங்கு நேரலையில் இந்த சேனல் மூலம் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் பார்க்கிறவர்களுக்கும் என் வாழ்த்துகள் அனைவருக்கும். முழு அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, முழு வட அமெரிக்கா, முழு ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் உள்ள சகோதரர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள். ஆசியாவிலும் சீனாவில் ஜப்பானிலும் இருக்கிறார்கள். பல தீவுகளிலும் எங்களுக்கு நிறைய சகோதரர்கள், பல குழுக்கள் கூடுகிறார்கள். அலாஸ்காவில் கூட சிலர் கூடுகிறார்கள். பட்டகோனியாவிலும் கூட சிலர் கூடுகிறார்கள். ஆகையால் வடக்கில் இருந்து தெற்கு வரை, கிழக்கு மேற்கு எல்லா இடங்களிலும் தேவன் அனுமதி தந்திருக்கிறார். சகோதரர்கள் அங்கே சென்று தேவனைத் தேடி கர்த்தரைத் துதித்து தங்களின் சுற்றியிருக்கும் மக்களுக்கு சாட்சி சொல்லுவதற்காக. சோர்ந்து துயரமாகியிருக்கும், இனி தாங்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை என்று சொல்லும் மனிதர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை தருகிறேன். நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள். உதாரணமாக சங்கீதங்களை வாசியுங்கள். நீங்கள் வேதாகமம் வாசிப்பதில் பெரிதாக பழக்கமில்லாதவராக இருந்தாலும் குறைந்தபட்சம் சங்கீதங்களை வாசியுங்கள். அங்கே உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். தேவனை துதிக்கும் வார்த்தைகளையும் காண்பீர்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலையும் காண்பீர்கள். மேலும் தேவனிடம் உங்களின் வழியில் உங்களின் சொற்களால் வேண்டுங்கள். தேவனிடம் இரக்கம் காட்டும்படி சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சூழ்நிலையால் தோற்கக்கூடாது, மனம் தளரக்கூடாது, நீங்கள் போராட்டத்தை இழக்கக்கூடாது. போராடுங்கள். உங்களின் சந்தோஷத்திற்கும் அமைதிக்காகவும் போராடுங்கள். உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காகவும் போராடுங்கள். தேவன் அருகில் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் இது வேதாகமம் வாசிப்பதில் அனுபவமில்லாதவர்களுக்கு அல்லது தேவாலயத்திற்கு செல்லாதவர்களுக்கு ஒரு ஆலோசனை. இப்போதுதான் நினைவு கூற வேண்டிய நேரம். ஒரு சங்கீதத்தையாவது வாசியுங்கள் அல்லது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சுவிசேஷத்தையாவது வாசியுங்கள். பிறகு நீங்கள் தேவனிடம் சொல்லுங்கள், தேவனே, நீ இருந்தால், அந்த தேவாலயத்தில் சொல்வது போல நீ உன்னை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தால் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எனது வாழ்க்கையில் நீ உன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று. இப்படியாகவே நீங்கள் கர்த்தரிடம் பேசலாம். ஆனால் மனதார பேசுங்கள். அது மிகுந்த நேர்மையோடும் உங்களின் இருதயத்திலிருந்து வருவதாயும் இருக்கட்டும். இப்படியாகச் செய்தால் தேவன் உங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு தேவையான ஆறுதலை அளிப்பார். இந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுவது தேவனுடைய ஆறுதல் மற்றும் அவருடைய துணைதான். நீங்கள் உட்காரலாம், சௌகரியமாக இருக்கலாம் என்று நாங்கள் சில வசனங்களை வாசிக்கப் போகிறோம். அதிகமில்லை, ஆனால் கர்த்தரின் வார்த்தையிலும் அவர் கட்டளைகளிலும் அவர் வாக்குத்தத்தங்களிலும் தியானிப்போம். தேவனுடைய வார்த்தையை ஆய்ந்தறிவோம். இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் பற்றி பேசப் போகிறோம். கர்த்தர் தம்மை தொடர்பவர்களுக்கும் அவர் சித்தத்தின்படி நடப்பவர்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும், அவர் அன்பு செய்யும், அவரை தேடும், அவர் கட்டளைகளை காக்கிறவர்களுக்கும் அந்த பட்டத்தை தந்தார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நாமும் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறோம். உலகிலுள்ள எல்லோரும், உலகிலுள்ள கோடிக்கணக்கான மனிதர்கள் தாங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அப்படியில்லை. இன்று நாம் வாசிக்கப் போகிறவற்றில் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதையும், அதோடு தேவனுடைய பிள்ளைகளின் கடமை என்ன, அவர்களின் பணி என்ன, தேவன் அவர்களுக்கு என்ன வேலையை ஒப்படைத்தார் என்பதையும் வேறுபடுத்தி பார்ப்போம். உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்பதையும் பார்ப்போம். அதனால் நான் சொன்னேன், உலகில் உள்ள மக்கள், நாம் சொல்வது அவர்கள் தேவனுடைய படைப்புகள் அல்லது தேவனுடைய சிருஷ்டிகள் என்று. ஆனால் ஆண்களும் பெண்களும் கர்த்தரிடம், எங்கள் தேவனிடம் திரும்பும்போது, அவரை நம்பும்போது, அவர் கட்டளைகளை காக்கும்போது,
அப்பொழுது தேவன் அவர்களுக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற பட்டத்தை அளிக்கிறார். அப்படியானால் இங்கே நாம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மிகவும் நேசித்த ஒரு குமாரனின் எடுத்துக்காட்டை காண்கிறோம். அவர் அந்த குமாரனை அந்நாளில் எவ்வளவு நேசித்தாரோ இன்று வரை நேசிக்கிறார். அந்த குமாரனின் நடுவேவே நம்முடைய இடமும் இருக்கிறது. அந்த குமாரர்களின் நடுவே நம்மையும் சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். ஏனெனில் அதுவே நமது நம்பிக்கை, நமது விசுவாசம். நாமும் கர்த்தரிடம் எதிர்பார்க்கிறதே அதுவே. ஆகையால் இந்த அழகான சொல் தேவனுடைய பிள்ளைகள் பற்றி நாம் பேசப் போகிறோம். யார் அவர்கள்? எதற்காக இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாத்திராகமம் 4:2. ஆனால் யாத்திராகமத்திற்கு முன், உதாரணமாக ஆதியிலே, நாம் ஆதியை வாசிக்கப் போவதில்லை. ஆனால் நினைவூட்டுகிறேன், பேரழிவிற்கு முன் நாம் ஒரு வாசிப்பைக் காண்கிறோம். அதில் கர்த்தர் மனிதர்கள் ஏற்கனவே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தார். மனிதர்கள் அழுக்கடைந்தார்கள். ஏனெனில் சாத்தான் மனிதர்களின் இதயத்தையும் சிந்தனையையும் அழுக்கடையச் செய்தான். அவர்களை பாவம் செய்ய கற்றுக் கொடுத்தான். ஆரம்பத்தில் இருந்தே சாத்தான் மனிதர்களுக்கு பாவம் செய்யவும் தேவனுக்கு கீழ்ப்படையாமலும் கற்றுக் கொடுத்தான். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தோடு, பெண்களோடு, உலகத்தவரோடு கலந்து கொண்டு அழுக்கடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லா பாவங்களிலும், அருவருப்புகளிலும், விக்கிரகாராதனையிலும் அழுக்கடைந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் ஆன்மீக வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது என்று தேவன் கண்டபோது அவர் பேரழிவை அனுப்ப தீர்மானித்தார். அப்படியே நடந்தது. அவர் பேரழிவை அனுப்பினார். ஆனால் பேரழிவுக்குப் பிறகும் மக்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். அதே போலத்தான் மக்கள் பெருகினார்கள். பின்னர் நோவாவின் குடும்பத்தோடு அவர்கள் பாவம் செய்யத் தொடங்கினார்கள். அதே போல, அதே பாவம், அதே அருவருப்பு, அதே அழுக்குகள், அதே காரியங்களைச் செய்தார்கள். அவர்களுடைய இதயங்கள் அழுக்கடைந்தன. அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அழுக்கடைந்தது. ஏனெனில் சாத்தான் அங்கேயே இருந்தான். சாத்தான் அங்கேயே இருந்தான். ஆகையால் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தபோது, ஆபிரகாம் தேவனுக்கு முன் கிருபையை கண்டான். பின்னர் தேவன் ஈசாக்கையும் யாக்கோபையும் அழைத்தார். முதலில் ஆபிரகாமை, அதன் பின் அவன் குமாரனான ஈசாக்கை, அதன் பின் யாக்கோபை. தேவன் யாக்கோபின் பெயரை மாற்றி, இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படமாட்டாய், நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஏனெனில் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்குத்தத்தம் செய்தது போல உனக்கும் வாக்குத்தத்தம் செய்கிறேன். உன்னிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஜாதியை உருவாக்குவேன். பின்னர் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் என்னைத் தேடுவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் பல ஜாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுவான். அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கை கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவன் யாக்கோபிடம், இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய், ஏனெனில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். ஆனால் கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைக்கும்போது அவர் எதிர்காலத்தை நோக்கிச் சொன்னார். கடைசி நாட்களை நோக்கி, அந்த நேரத்தில் உடலும் இரத்தமும் கொண்டிருந்த யாக்கோபின் வழியாகச் சொன்னார். ஆனால் உண்மையில் தேவன் அந்த இஸ்ரவேலாகிய யாக்கோபின் வழியாக இரட்சகராகிய அரசனாகிய மெசியாவாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொன்னார். ஆகையால் அந்தச் சின்னமாக அந்த யாக்கோபாகிய இஸ்ரவேல், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறித்தது. தேவன் பேசினது அவரைப் பற்றியே. நிச்சயமாக யாக்கோபும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் அதை அறியவில்லை. ஆனால் தேவன் விரும்பியது, அவர்கள் எதுவும் புரியாவிட்டாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதையே. அதுபோலத்தான் இன்று நாமும், தேவன் எங்களை உத்தரவிடுகிறார், நாம் அதை கீழ்ப்படிவதே முக்கியமானது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நாங்கள் அறியாவிட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மிக முக்கியமானது. ஆகையால் தேவன் யாக்கோபை அந்த இஸ்ரவேல் என்று சொன்னார். அந்த இஸ்ரவேலைத்தான் தனது குமாரன் என்று அறிவித்தார். ஆம், அவர் தனது குமாரன், அந்த இஸ்ரவேல் அல்லது யாக்கோபு. ஏனெனில் அது எதிர்காலத்தில் வரவிருக்கும் கிறிஸ்து இயேசுவை, மெசியாவை, இரட்சகரைச் சின்னமாகக் காட்டியது. அப்படியே யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் உண்டாயினர்.
அவன் குமாரனான யோசேப்பு எகிப்தியரிடம் விற்கப்பட்டான். அங்கேயே அவன் வாழ்ந்தான். பின்பு தேசத்தில் பஞ்சம் உண்டானது. அப்பொழுது தேவன் யாக்கோபும் அவன் குடும்பத்தாரும் எகிப்துக்கு செல்லும்படி ஏற்பாடு செய்தார். ஏனெனில் அங்கேயே யோசேப்பு இருந்தான். யோசேப்பு தந்தையையும் சகோதரர்களையும் முழு குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொண்டு தேவையான அனைத்தையும் கொடுத்தான். அங்கே அவர்கள் 430 ஆண்டுகள் வாழ்ந்தனர். அதனால் அந்த இஸ்ரவேல் அல்லது யாக்கோபின் சந்ததியரே, அந்த மக்களே, தேவன் என் குமாரன், என் குமாரன் என்று அழைத்தார். இப்போது நாம் யாத்திராகமம் 4:2 வாசிப்போம். ஏனெனில் இன்று நாம் தேவனுடைய குமாரர்கள் பற்றி பேசுகிறோம். இங்கே தேவனுடைய ஒருவன் குமாரனைப் பற்றி காணப்போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போல அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். அப்பொழுது தேவன் மோசேயிடம் சொன்னார், நான் விரும்புவது, நீ எகிப்திலிருந்து என் ஜனத்தை அழைத்து வெளியே கொண்டு போ, அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போ. அப்பொழுது மோசே கூறினான், கர்த்தாவே, நான் ராஜாவிடம் எப்படிச் சொல்வது? எப்படி? அது முடியாத காரியம். நான் ராஜாவின் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்கிறீர்களா? அப்பொழுது தேவன் சொன்னார், நான் உனக்கு உதவுவேன், கவலைப்படாதே. ஆனாலும் நீ அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். இப்படியே தேவன் மோசேயிடம் பல உத்தரவுகளை அளித்தார். ஏனெனில் ஏற்கனவே 430 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இங்கே யாத்திராகமம் 4 தேவன் யாக்கோபிடம் அல்லது இஸ்ரவேலிடம் சொல்லுகிறார். யாத்திராகமம் 4:2 நீ பரவோனிடம் சொல்லுவாய், கர்த்தர் இப்படிச் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என் குமாரன். இதுதான் யாக்கோபு ராஜாவான பரவோனிடம் எகிப்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தீர்க்கதரிசன வார்த்தை. இஸ்ரவேல் என் குமாரன் என்று சொன்னார். அப்போ இஸ்ரவேல் யார்? உடலாக யாக்கோபும் அவன் சந்ததியரும் தான். சுமார் 600 பேர் பிள்ளைகளையும் பெண்களையும் எண்ணாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் என் குமாரன், என் முதற்பிறந்தவன் யூத். என் முதற்பிறந்தவன் என்றார். யார் புரிந்து கொண்டார்கள்? யாக்கோபுக்கே தேவன் சொன்னதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்தான் முதற்பிறந்தவன் என்று. ஏனென்றால் அவர் அதை கவனிக்கவில்லை. எப்படி முதற்பிறந்தவன்? உண்மையில் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே பேசினார். அதுவே அந்த குமாரன். ஆனால் அந்த காலத்தில் உடலாக யாக்கோபும் அவன் ஜனமும் பிரதிநிதித்துவம் செய்தார்கள். இஸ்ரவேல் என் குமாரன், என் முதற்பிறந்தவன் யூத். யாத்திராகமம் 4:2-3 நான் உனக்குச் சொல்லியிருக்கிறேன், என் குமாரனை அனுப்பிவிடு, அவன் எனக்கு சேவை செய்யும்படி யூத் யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? ஆனால் இங்கே தேவன் சொல்வது மோசே ஜனத்தோடு, யாக்கோபின் சந்ததியோடு வெளியே வரவேண்டும் என்பதே. ஏனெனில் யாக்கோபு ஏற்கனவே இறந்துவிட்டான். ஏற்கனவே 430 ஆண்டுகள் அவர்கள் அங்கே வாழ்ந்துவிட்டார்கள். யாக்கோபு இறந்துவிட்டான். ஆனாலும் சந்ததியர் இருந்தார்கள். நான் சொன்னபடி சுமார் 600 பேர், பிள்ளைகளையும் பெண்களையும் எண்ணாமல். அவர்கள் அனைவரும் ஒரே குமாரனாக, ஒரே முதற்பிறந்தவனாக, அந்த உடலான இஸ்ரவேலாக கருதப்பட்டார்கள். அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் உனக்குச் சொல்லிவிட்டேன். அவர் ராஜாவிடம் சொல்கிறார், என் குமாரனை அனுப்பிவிடு, அவன் எனக்கு சேவை செய்யும்படி. ஆனால் நீ அவனை அனுப்ப விரும்பவில்லை. இதோ, நான் உன் குமாரனை, உன் முதற்பிறந்தவனை கொல்வேன் என்று. கர்த்தர் மோசேயின் வாயால் எகிப்து ராஜாவிடம் இவ்வாறு சொன்னார். அவர் இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே அனுப்பாவிட்டால், அந்த ஜனத்தை தேவன் என் குமாரன், என் முதற்பிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் தேவன் எதிர்காலத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறார். ஏனெனில் அவர்தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல். அந்த ஜனமும் இயேசு கிறிஸ்துவும் அவர் சபையும் தான். இயேசு கிறிஸ்து தலைவனாகவும் சபை அவருடைய உடலாகவும். அவர்தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல். தேவன் இங்கே அந்த காலத்திலிருந்தே அவரைப் பற்றியே குறித்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்துவின் வருகை நிறைவேறுவதற்கு முன்பே.
ஆனால் தீர்க்கதரிசனமாகவும் உவமையாகவும் கர்த்தர் பார்வோனிடம் மோசேயின் வாயால் பேசினார். மோசே தேவனுக்கு சும்மா கீழ்ப்படிந்தான். அவர் சொல்லியதைச் செய்தான். அப்பொழுது மோசே ராஜாவிடம் போய் சொன்னான், தேவன் இப்படிச் சொல்லுகிறார், என் குமாரனே, என் முதற்பிறந்தவனை நீ அனுப்பிவிடு. நீ அவனை அனுப்பாவிட்டால் தேவன் உன் முதற்பிறந்தவனின் ஜீவனை எடுத்துக் கொள்வார் என்று ராஜாவிடம் சொன்னான். இதெல்லாம் நிறைவேறினது. ஆகையால் நான் உங்களை இங்கே விட்டுவிடுகிறேன். நீங்கள் யாத்திராகமத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அந்த யாத்திராகமம் எவ்வளவு அழகான புத்தகம்! அதை வாசித்துக் கொண்டே போங்கள். அங்கே நடந்த கதையை பாருங்கள். ஆனால் நாமோ இங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலேயே நின்றிருக்கிறோம். தேவனுடைய குமாரனில், அவர் விரும்பிய குமாரனில், அவர் முதற்பிறந்தவனில். இப்போது நாம் ஏசாயாவிடம் போவோம். பைபிளின் நடுப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறது. சங்கீதங்களுக்குப் பிறகு ஏசாயா வருகிறது. ஏசாயா 6. ஆகையால் நாம் ஏசாயா வாசிப்போம். உங்களுக்கு 1 நிமிடம் தருகிறேன். 1 நிமிடம் கூட வேண்டாம். ஏசாயா 6 நாம் வாசிப்போம். அங்கே தேவனுடைய பிள்ளைகளின் கடமை அல்லது பொறுப்பு பற்றி வாசிப்போம். யார் தேவனுடைய பிள்ளைகள், யாருக்கு தேவன் அந்த பட்டத்தை அளிக்கிறார் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே நாம் வாசித்த வசனத்தில் மோசே தேவனுக்கு கீழ்ப்படியினான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளின் ஒரு குணம், ஒரு அடையாளம், தேவனுக்கு கீழ்ப்படிதல். தேவனை கேட்பது, அவருக்கு கீழ்ப்படிதல். ஏசாயா 6:4. இது தீர்க்கதரிசி ஏசாயாவின் ஒரு தீர்க்கதரிசனம். அவர் எதிர்காலத்திற்கு தீர்க்கதரிசித்தார். அது கர்த்தரின் சபை, இயேசு கிறிஸ்துவின் சபை பற்றியது. இதற்கு ஒரு சிறிய தலைப்பு உள்ளது, சீயோனின் எதிர்கால மகிமை. அதாவது கிறிஸ்துவின் சபை எதிர்காலத்தில் எப்படி பிரகாசமாக, எப்படி அழகாக, எப்படி ஜொலிப்பாக இருக்கப் போகிறது என்பதை பற்றியது. அந்தச் சபை தேவனுடைய வல்லமையால் நிரம்பி, அதிசயங்களால் நிறைந்து, தேவன் தன் சபைக்கு அளிக்கப் போகும், ஏற்கனவே அளித்து வருகிற அத்தனை மகிமையையும் குறிக்கிறது. வசனம் 1. எழுந்திரு, பிரகாசி. யார்? சபை. ஏனெனில் உன் ஒளி வந்துவிட்டது. எந்த ஒளி? கிறிஸ்து இயேசு. கர்த்தரின் மகிமை உன்னின்மேல் உதித்திருக்கிறது. அதாவது தேவனுடைய மகிமையும் அவருடைய வெளிப்பாடும் சபையின் மேல் இருக்கிறது. வசனம் 2. ஏனெனில் இதோ இருள் பூமியை கவரும், இருள் ஜனங்களைப் போர்த்தும். ஆம், அவநம்பிக்கையாளர்களின் கண்களில் இருளும் மூடுபனியும் இருக்கும். ஆனால் உன்னின்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்னின்மேல் எந்த இருளும் இருக்காது, எந்த இருட்டும் இருக்காது. மாறாக உன்னின்மேல் ஒரு பிரகாசம் இருக்கும். பகலொளி உன்னை ஒளிரச் செய்யும். சபையே, விசுவாசிகளே, கர்த்தரைப் பின்பற்றும் ஆண்களையும் பெண்களையும் கர்த்தர் உன்னின்மேல் அவருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தரின் மகிமை, அவருடைய வெளிப்பாடு, தேவனுடைய ஆவி மனிதர்களிடையே வெளிப்படும் வெளிப்பாடையும். வசனம் 3. ஜாதிகள் உன் ஒளிக்குச் செல்வார்கள், ராஜாக்கள் உன் உதயத்தின் பிரகாசத்திற்குச் செல்வார்கள். ரூட், அதாவது சபைக்குச் சொல்கிறார். வசனம் 4. சபையே, உன் கண்களைச் சுற்றிலும் உயர்த்திப்பார். அனைவரும் ஒன்று கூடி உன்னிடத்துக்கு வந்திருக்கிறார்கள். உன் குமாரர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள். உன் குமாரத்திகள் கைகளின் மேல் சுமத்திக் கொண்டு வரப்படுவார்கள். ரூட், அதாவது சபையே, உன் பார்வையை உயர்த்திப்பார். தொலை தூரத்திலிருந்து வருகிறவர்களைப் பார். உன் குமாரர்கள் தொலைவிலிருந்து வருகின்றனர். உன் குமாரத்திகள் வருகிறார்கள். உன் கூடாரம், உன் ஆவிக்குரிய ஆலயம் பல ஜாதிகளிலிருந்து வரும் மக்களால் நிரம்பும். ஆதலால் சொல்லப்படுகிறது, உன் குமாரர்கள் தொலை தூரத்திலிருந்து வருவார்கள். உன் குமாரத்திகள் கைகளின் மேல் சுமக்கப்பட்டு வருவார்கள் என்று. ஏன் என்றால் பல ஜாதிகளிலிருந்து வரும் ஆண்களும் பெண்களும் உண்மையான தேவனை நோக்கி மறந்திரும்பி அந்த தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் ஆகிறார்கள். அனைவரும் ஒரே இருதயத்தில் ஒன்றிணைந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் உடலாக ஆகிறார்கள். இவர்கள் தங்களுடைய நாடுகளை விட்டு வெளியேற வேண்டியதில்லை. ஆப்பிரிக்காவில் இருப்பவர்கள், ஜப்பான் அல்லது சீனாவில் இருப்பவர்கள், அவர்கள் அங்கிருந்து பறந்து எங்காவது ஒரு இடத்துக்கு வர வேண்டியதில்லை. ஏனெனில் இங்கே பூமியில் உடலோடு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை, அது ஆவிக்குரியது.
தேவன் தம்முடைய குமாரர்களின் இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆப்பிரிக்காவில் உள்ள தம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும், ஐரோப்பாவில் உள்ளவர்களும், ரஷ்யாவில் உள்ளவர்களும், ஜப்பான், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் ஆகிய இடங்களில் உள்ளவர்களும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் பல தீவுகளிலும் உள்ளவர்களும் அவரவரிடத்தில் தேவனைத் தேடி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனைத் துதித்து, அந்தச் சுவிசேஷத்தை கடைப்பிடித்து வருகின்றனர். அந்த குமாரர்களும் குமாரத்திகளும் தேவனை பின்பற்றுகிறார்கள். அவர்களும் நம்மோடு ஒரே ஆவியில் ஒன்றுபடுகிறார்கள். ஏனெனில் தேவன் அவர்களிடம் வெளிப்படுகிறார் போல நம்மிடத்திலும் வெளிப்படுகிறார். தேவன் சக்தி. தேவன் எல்லாவற்றையும், பிரபஞ்சத்தையே மூடி நிறைத்தவர். அதனால் அங்கிருந்துதான் கர்த்தரின் சபை உருவாகிறது. அப்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து கர்த்தருக்கு மானத்தையும் துதிகளையும் செலுத்துகிறோம். ஆகையால் இடமாற்றம் தேவையில்லை. இங்கே உருவகமாகச் சொல்லப்படும்போது, உன் கண்களைச் சுற்றிலும் உயர்த்திப்பார், வந்து கொண்டிருப்பவர்களைப் பார், உன் குமாரர்கள் தொலை தூரத்திலிருந்து வருகிறார்கள், உன் குமாரத்திகள் என்று. ஆம், இப்படிப்பட்ட உருவக உடலோடு உள்ள மொழியில் சொல்லப்படுகிறது, மனிதன் புரிந்து கொள்ளும்படி. ஆனால் இது தேவனுடைய இரகசியம். அவருடைய சபை அவருக்கு சேவை செய்யும், அவரை நேசிக்கும், அவருடைய சித்தத்தைச் செய்வதான குமாரர்களின் குமாரத்திகளின் இருதயங்களால் அமைக்கப்படுகிறது. அதுவே அழகானது. ஆதலால் இங்கே நாம் அந்த குமாரர்களின் மற்றும் குமாரத்திகளின் கடமையை பார்க்கிறோம். தேவனைத் துதிப்பதும், தேவனை மகிமைப்படுத்துவதும், கர்த்தருக்கு மானம் கொடுப்பதும், கர்த்தருக்கு பாடல் பாடுவதும், அவர் மேல் நம்பிக்கை வைப்பதும், அவருக்காக காத்திருப்பதும். நாம் தொடர்ந்து தேவனுடைய குமாரர்களைப் பற்றி பேசுகிறோம். மத்தேயு 5. மத்தேயுவில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். மத்தேயு அதிகாரம் 5. விரைவாக பார்த்தால் வசனம் 9. இங்கே ஆசீர்வாதங்களின் போதனை குறித்து பேசப்படுகிறது. அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கும், அந்த நேரத்தில் அவரை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கும் போதித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை போதித்து, தம்முடைய தூய சுவிசேஷத்தை பிரசங்கித்து, மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தேவனுடைய சித்தத்தைச் செய்வதை கற்றுக் கொடுத்தார். இங்கே ஆசீர்வாதங்களை பற்றிச் சொல்கிறார். ஆனால் நாம் இங்கே சொல்லப் போகிறோம். வசனம் 3. ஆவியிலே ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆவியிலே ஏழைகள் என்றால் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் அவர்கள் ஏழை அல்லது தாழ்மையான ஆவியை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இங்கே உடலின் ஏழ்மை பணத்துக்கு குறைவாக இருப்பது பற்றி அல்ல, ஆனால் இருதயத்தின் தாழ்மையும் எளிமையும் பற்றிதான் பேசப்படுகிறது. ஆகையால் இங்கே சொல்லப்படுகிறது, ஆவியிலே ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய குமாரர்கள் ஆவியிலே ஏழைகளாக இருக்க வேண்டும், தாழ்மையுடனும் எளிமையுடனும் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களிடம் சொல்கிறார், நீ என் குமாரன், நீ எளிமையுடனும் தாழ்மையுடனும் இருப்பதால் உனக்கு குமாரனாகும் பட்டத்தை நான் கொடுக்கிறேன். வேதாகமத்தின் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அழுவோர் பாக்கியவான்கள். ஏனெனில் தேவனுடைய மகன்களும் மகள்களும் அழுவார்கள், அவர்கள் துன்பப்படுவார்கள். பிறருக்காக துன்பப்படுவார்கள், பிறருக்காக அழுவார்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார்கள். அதுவே என்னுடைய மகன்களும் மகள்களும் செய்வது, அதுவே என்னுடைய மகன்களும் மகள்களும் செய்ய வேண்டிய வேலை மற்றும் பணி. வேதாகமத்தின் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்திரமாக பெறுவார்கள். எனது மகன்களும் மகள்களும் சாந்தமாயிருப்பதே வேண்டும். அவர்கள் சாந்தமாயிருப்பதால் நான் அவர்களுக்கு மகன்கள், மகள்கள் என்ற பட்டத்தை அளிக்கிறேன். சாந்தமுள்ளவர் என்றால் ஒரு தாழ்மையானவர், எளியவர், நற்கருணை உள்ளவர், பொறுமை உள்ளவர், எளிதில் சினங்கொள்ளாதவர், மனதில் பகையை வைத்துக் கொள்ளாதவர், யாருக்கும் தீங்கு செய்ய நினைப்பதில்லை, தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்பவர், தேவனுடைய காரியங்களை நேசிப்பவர், பொறுமையுடன் இருப்பவர், தேவனை நம்பி காத்திருக்கும்வர், தேவனை நம்புபவர். இதுவே சாந்தமுள்ளவர். அந்த சாந்தமுள்ளவரைப் பற்றி ஆண்டவர் சொல்கிறார், இவர் சாந்தமுள்ளவர், இவர் சாந்தமுள்ளவள்,
ஆகையால் இவர்களுக்கு என் மகன்கள், என் மகள்கள் என்ற பட்டத்தை தருகிறேன். இவர் என் மகன், இவர் என் மகள். மிகவும் தாழ்மையானவர், மிகவும் எளியவர், அமைதியானவர், அமைதியாக இருப்பவர், சினங்கொள்ளாதவர், தாக்குதலானவர் அல்ல, யாருக்கும் தீங்கு செய்ய நினைப்பதில்லை, கீழ்ப்படியும்வர், என் சித்தத்தின்படி நடக்கும்வர், என் கற்பனைகளை கைக்கொள்வர். எவ்வளவு சாந்தமுள்ளவர், எவ்வளவு சாந்தமுள்ளவர்! இவர் என் மகன். சாந்தமுள்ளவர். என்னை கீழ்ப்படுகிறார், என் சித்தத்துக்குச் சாய்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். சாந்தமில்லாதவர் என்றால் ஒரு நம்பிக்கையற்றவர், கிளர்ச்சி செய்பவர், அகங்காரம் உள்ளவர், வடையனானவர், மனம் கடினமுள்ளவர். இவர்கள் சாந்தமுள்ளவர்களுக்கு எதிரானவர்கள். வேதாகமத்தின் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நீதிக்கு பசித்தும் தாகமாயிருந்தவர்களும் பாக்கியவான்கள், என் மகன்களும் மகள்களும் நீதிக்கு பசித்தும் தாகமாயிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறார்கள், போதனையை விரும்புகிறார்கள், கட்டளைகளை கற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் நிறைவேற்ற விரும்புகிறார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு என் மகன்கள், என் மகள்கள் என்ற பட்டத்தை தருகிறேன். ஏனெனில் அவர்கள் நன்மையானதை, நீதியானதை, நேர்மையானதை, நான் விரும்புகிறதே செய்கிறார்கள். அவர்கள் என் மகன்கள், என் மகள்கள். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தூய்மையான இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த இரக்கமுள்ளவர், அந்த தூய்மையான இருதயமுள்ளவர், அவருடைய இருதயத்தில் பகை இல்லை, அகந்தை இல்லை, பொறாமை இல்லை, வெறுப்பு இல்லை, பழிசொல்லல் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, சண்டை இல்லை, பழிவாங்கும் மனம் இல்லை, அவற்றில் எதுவும் அவரிடத்தில் இல்லை. அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அவர் எவ்வளவு தூய்மையான இருதயமுள்ளவர்! ஆகையால் நான் அவருக்கு என் மகன் என்ற பட்டத்தை தருகிறேன், என் மகள் என்ற பட்டத்தை தருகிறேன். அந்த மகனையும் அந்த மகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இவைதான் தேவனுடைய பிள்ளைகளின் கடமைகளும் பொறுப்புகளும். தேவனுடைய பிள்ளைகள் என்ற பட்டத்தை சுமக்க இதையே செய்ய வேண்டும். மத்தேயு 5:9 சொல்லப்பட்டுள்ளது, சமாதானம் செய்வோர் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் நாம் முன்பு படித்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று பொருளல்ல. ஆவியிலே ஏழைகள் தேவனுடைய பிள்ளைகள், அழுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், சாந்தமுள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீதிக்கு பசித்து தாகமாயிருப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இரக்கமுள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தூய்மையான இருதயமுள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இங்கே சமாதானம் செய்வோர். சமாதானம், சமாதானக்காரர் என்பதன் பொருள் சமாதானம். தனது இருதயத்தில் சமாதானம் உடையவர், ஏனெனில் அவர் அதைத் தேடினார். எப்படி? தேவனை நம்பி, தேவனை அன்பு கொடுத்து, அவர் கட்டளைகளை கைக்கொண்டு, தன் ஆவியிலும் தன் உள்ளத்திலும் சமாதானத்தை கண்டார். அந்த சமாதானம் இருப்பதால் அவரைச் சூழ்ந்திருப்பவர்களுக்கு அனைவருக்கும் அந்த சமாதானத்தை வழங்குகிறார். அதுவே சமாதானக்காரர். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள். ஆகவே நாம் பார்த்துவிட்டோம், தேவனுடைய பிள்ளைகளின் கடமையே, அவர்கள் செய்ய வேண்டியதை. பார்த்தீர்களா சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமான பணிகள் இருக்கின்றன. அவர்கள் மிகவும் பெரிய ஊழியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றுதல், பாவத்தை விட்டு விலகுதல், ஆண்டவரின் சித்தத்தைச் செய்தல், அவர் கட்டளைகளை நிறைவேற்றுதல், இவையே தேவனுடைய பிள்ளைகள். அப்படியெனில் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உலகத்தில் உள்ள அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்தவர்கள், அது உண்மையல்ல என்பதை புரிந்து கொண்டீர்களா? இல்லை. அந்த எண்ணத்தில் ஒரு தவறு, ஒரு பிழை இருந்தது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் வேறுபட்டவர்கள். ஏனெனில் அந்த பட்டத்தை தேவன் தருகிறார். அது வெறுமனே தரப்படுவதல்ல. அவர் நிலத்தில் உள்ள மக்களைப் போலல்ல. சில நேரங்களில் நட்புக்காக ஒருவருக்கு பட்டம் கொடுக்கிறார்கள். ஆனால் இல்லை, ஆண்டவர் அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் யாருக்கு குணாதிசயங்கள் உள்ளனவோ,
யார் மதிப்பிற்கு உரியவர்களோ அவர்களுக்கே அந்த பட்டம் கிடைக்கும். ஆஹா, நீ உன்னதமானவன், தாழ்மையானவன், எளிமையானவன், நீ பழிவாங்குபவன் அல்ல, பேராசை உள்ளவன் அல்ல, நீ யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, நீ கொலைக்காரன் அல்ல, திருடன் அல்ல, விபசாரி அல்ல, வஞ்சகர் அல்ல, நீ என் பிள்ளை. நீ என் பிள்ளை, ஏனெனில் உனக்கு தூய்மையான இருதயம் உள்ளது, சுத்தமான கைகள் உள்ளன, உனக்கு பரிசுத்தமான இருதயம் உள்ளது. அதனால் நீ என் பிள்ளை. நீ சாந்தமுள்ளவன், எளிமையானவன், தாழ்மையானவன், அதுவே நான் விரும்புவது. ஆகையால் உனக்கு தேவனுடைய பிள்ளை என்ற பட்டத்தை தருகிறேன். உனக்கு தேவனுடைய மகள் என்ற பட்டத்தை தருகிறேன். எவ்வளவு கண்ணியமான பட்டம்! தேவனைத் தொடர்ந்து, தேவனே அன்பு கொடுத்து, அவர் நாமத்தை தேடிச் செல்லும், அவர் வார்த்தையை பாதுகாக்கும் அவர்களுக்கு தேவன் தரும் பட்டம். நாம் யோவான் 1 அதிகாரத்தில் படிக்கப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம், அங்கே 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 1-2 வசனம் இதையே வலியுறுத்துகிறது. சரி, ஆனால் நாங்கள் இந்த போதனையை மேலும் வலுப்படுத்துகிறோம். இங்கே ஜீவனுடைய வசனம் பற்றி பேசப்பட்டது. 1 வசனம். ஆரம்பத்தில் வசனம் இருந்தது, அந்த வசனம் தேவனுடன் இருந்தது, வசனம் தேவனாக இருந்தது, அந்த வசனம் தேவனுடன் இருந்தது. 3 வசனம். அனைத்தும் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவரால் உலகமும் பிரபஞ்சமும் உண்டாக்கப்பட்டது. அது வசனம் 7. யோவான் அந்த வெளிச்சத்துக்கு சாட்சியாக வந்தான். அந்த வெளிச்சம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எல்லோரும் அவர்மேல் விசுவாசிக்கும்படியாக. மற்றும் வசனம் 9. அந்த வெளிச்சம் ஒளி பாய்ந்தது, உலகத்திற்கு ஒளி பாய்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறது. ஆனால் உலகம் அதை விரும்பவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் உலகில் இருந்தார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியால் உலகில் இருந்தார். உலகம் அவராலே உண்டாக்கப்பட்டது, ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. இது உண்மை. ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் நாம் ராஜாக்கள், நீதிபதிகள், நாள்குறிப்புகள், சாமுவேல், மோசேயின் 5 புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் படிக்கும்போது அங்கே எப்போதும் கர்த்தரின் தூதர் செயல்பட்டதை, பலருக்குத் தோன்றியது, பல காரியங்களைச் செய்தது என்று காண்கிறோம். அந்த கர்த்தரின் தூதர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அதனால் வசனம் சொல்லுகிறது, உலகில் அவர் இருந்தார், உலகம் அவராலே உண்டாக்கப்பட்டது, ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. பின்னர் வசனம் 2 சொல்லுகிறது, 2 ஆனால் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவரது நாமத்தில் விசுவாசித்தார்களோ, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அல்லது அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது, தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்கு. நீங்கள் காணும்படி இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற பட்டம் எவரும் எளிதில் பெற முடியாது, யாருக்கும் அது கிடையாது. எப்போதும் பாவத்தில் வாழ்கிறவர், தீமைகளைச் செய்கிறவர், நான் தேவனுடைய பிள்ளை, என் பிதா தேவன் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் தீய காரியங்களைச் செய்கிறார் என்றால், அவர் நான் சாத்தானின் பிள்ளை என்று சொல்ல வேண்டும், ஆனால் தேவனுடைய பிள்ளை அல்ல. ஏனெனில் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய கிரியைகளைச் செய்வான். அப்படி இருக்க, யார் தீமைகளைச் செய்கிறார்களோ அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆனால் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர் மேல் விசுவாசித்தார்களோ, அவரது நாமத்தில் நடந்தார்களோ, அவரது கட்டளைகளை காக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்கான அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஆகையால் எங்கள் தேவனுக்கே மகிமை, ஏனெனில் நாங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பெரும்பாலும் நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கிடைக்கட்டும். ரோமர் 8. இங்கே ரோமர் 8 வசனம் 4. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதினார், அனுப்புவதற்காக, அல்லது அனுப்பிவிட்டார்.
அக்காலத்தில் ரோமாவில் இருந்த தேவாலயத்திற்கு அவர் இந்த கடிதத்தை அனுப்பினார். இந்த கடிதம் ஆழமான போதனையையும் இரகசியங்களையும் கொண்டதாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார். அவர் 2 ஆண்டுகள் பாலைவனத்தில் இருந்ததாக. அங்கே ஆண்டவர் அவருக்கு தமது சுவிசேஷத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தினார். தமது வார்த்தையை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் பவுல் எழுதிய எல்லா சாத்திரங்களையும் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பவுலின் எழுத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து, அவரின் வெளிப்பாடு குறித்து, வேறு மொழிகளில் பேசுதல், வேறு நாவுகளில் பேசுதல், தீர்க்கதரிசன வரம், தீர்க்கதரிசனம் பேசுதல், அதிசயங்களின் வரம், சுகப்படுத்தும் வரம் ஆகிய எல்லாவற்றையும் பவுல் தேவனுடைய வெளிப்பாட்டினாலே பேசினார். அந்த எல்லாவற்றையும் நாம் இன்று எங்கள் சபைகளில் அனுபவித்து வருகிறோம். அதனால் நாங்கள் இந்த எழுத்துக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம். அவற்றை நாம் சந்தேகிக்கவில்லை, ஏனெனில் தேவன் அவற்றை எங்கள் வாழ்க்கையில் இன்று நனவாக்குகிறார். சரி, அப்படியானால் பவுல் இங்கே தேவனுடைய ஆவியில் வாழ வேண்டும், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய சுவிசேஷத்தில் வாழ வேண்டும் என்று போதித்தார். ஏனெனில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளை, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் எல்லா நிபந்தனைகளையும் இனிமேல் கைவிட வேண்டும். அவையெல்லாம் இனி தேவையில்லை, ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார். தேவனுடைய ஆவியானவர் மனிதரில் வெளிப்பட்டு வருகிறார். இனி மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியதில்லை, ஏனெனில் இப்போது எல்லாம் ஆவிக்குரியது. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தனது ஆவிக்குரிய இராஜ்யத்தில் ராஜாவாக இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய அர்த்தத்தில் வெளிப்படுகிறார். இனி மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நடந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வழக்கங்கள் தேவையில்லை. அதனால்தான் இங்கே இந்த அதிகாரத்தில் அவர் போதிக்கிறார், வாழ வேண்டியது கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தில்தான். அதுவே தேவனுடைய ஆவியானவர். ஏனெனில் தேவனுடைய ஆவியானவரே மக்களிடத்தில், சபைகளில் வெளிப்பட்டு வருகிறார். இது தேவனுடைய வார்த்தை என்பதை சாட்சி செய்யவும், நாம் சரியான பாதையில் நடக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தவும். மேலும் அவர் எங்களுக்கு கட்டளைகளை நினைவூட்டுகிறார், நல்ல கிரியைகளை நினைவூட்டுகிறார். நாங்கள் செய்ய வேண்டியது நல்லது என்ன என்பதை நினைவூட்டுகிறார். நாம் ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு அதைச் செய்ய வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறார். அப்படியே அங்கே ஆண்டவர் எங்களிடம் மகன்கள், மகள்கள் என்று சொல்லப் போகிறார். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய இந்த ரோமர் அதிகாரம் எதைச் சொல்லுகிறது என்றால், ஆவியில் வாழ வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தில் வாழ வேண்டும் என்பதையே. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஆவி மக்களின் இருதயங்களில் வெளிப்படுவதாகும். ஏனெனில் இங்கே சொல்லப்படுகிறது, வசனம் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் இருந்தால். உடம்பு பாவத்தினால் உண்மையிலே சாக பண்ணப்பட்டது. ஆம், கிறிஸ்து அல்லது தேவனுடைய ஆவி மனிதனுடைய இருதயத்தில் இருந்தால், அந்த மனிதன் இனிமேல் பாவம் செய்ய மாட்டான். சொல்லுகிறது, உடம்பு பாவத்திற்கு இறந்தது, நீதிக்காக மட்டும் உயிரோடு இருக்கிறது. தேவனுடைய நீதிக்காக. வசனம் தேவனுடைய ஆவி. இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பினவரின் ஆவி உங்களுக்குள் தங்கினால், உங்களுடைய இருதயங்களில். கிறிஸ்து இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பினவர். அவரே தேவன். உங்களுடைய மாம்சமான உடம்புகளையும் உயிரோடாக்குவார். ஆண்டவரை நோக்கி மனந்திரும்பிய எல்லா மக்களுக்கும் தேவனுடைய ஆவி அவர்களையும் உயிரோடாக்குவார் என்று சொல்லுகிறது, அவருடைய ஆவியினால். ஏனெனில் தேவனுடைய ஆவி ஆண்களும் பெண்களும் ஆகியவர்களின் இருதயங்களில் தங்கும்போது, அவர்கள் பாவமில்லாமல் புனிதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ என் மகன், நீ என் மகள். அதைத்தான் தேவனுடைய ஆவி செய்கிறார். அதைத்தான் கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷம் செய்கிறது. கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஆவி ஆண்களும் பெண்களும் ஆகியவர்களின் இருதயங்களில் வெளிப்படுவது. வசனம் 3 ஏனெனில் நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தால்,
நீங்கள் சாகுவீர்கள். அதாவது நீங்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் அது மாம்சத்தில் வாழ்வது என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் நித்தியமாகச் சாகுவீர்கள். ஆனாலும் ஆவியினாலே அல்லது கிறிஸ்துவின் தூய சுவிசேஷத்தினாலே மாம்சத்தின் கிரியைகளைச் சாக பண்ணினால், அதாவது பாவத்தைச் சாக பண்ணினால், மாம்சமோ பாவமோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். மோசேயின் பிரமாணத்தோடு மக்கள் அதிக பாவம் செய்தார்கள். அவர்கள் எப்போதும் பிரமாணத்தை மீறுவதால் பாவம் இன்னும் அதிகரித்தது. வசனம் 4 ஏனெனில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எல்லாரும் அல்லது கிறிஸ்து இயேசுவின் உண்மையான சுவிசேஷத்தினால் போதிக்கப்படுகிற எல்லாரும், அது தேவனுடைய ஆவி மனிதர்களும் பெண்களும் ஆகியவர்களுக்குள் வெளிப்படுவதாகும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள். ஏனெனில் இங்கே சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி இந்த ஆண்களும் பெண்களும் ஆகியவர்களின் இருதயங்களில் இருந்தால் அவர்கள் இனி பாவம் செய்ய மாட்டார்கள். உடம்பு பாவத்திற்காகவே சாகிவிட்டது என்று சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் இனி பாவம் செய்ய முடியாது. அப்படியானால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் இனி பாவத்தைச் செய்வதில்லை. ஏனெனில் தேவனுடைய ஆவி அவர்களின் இருதயங்களில் தங்கியிருக்கிறது. இருதயத்தில் தங்கி இருக்கும்போது பாவம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அந்த பாவத்தின் ஆசை இனி இல்லை. அந்த பாவத்திற்கான விருப்பம் மாம்சத்தில் இனி இல்லை. அதனால்தான் இது தேவனுடைய பிள்ளைகளின் வேறுபாடு. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை பின்பற்றுவதில்லை. ஏனெனில் தேவனுடைய ஆவி அவர்களின் இருதயங்களில் இருக்கிறது. பாவம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அந்த மனிதன் இனி பாவம் செய்யும் ஆசையே உணர்வதில்லை. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது! தேவனே மனிதர்களின் வாழ்வில் அந்தச் செயலைக் கூடவும் அந்த அதிசயத்தையும் செய்கிறார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். இருதயத்தை அவருக்காக தயார் செய்ய வேண்டும். அவரிடம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, என்னிடத்தில் வா, வா, என் இருதயத்தில் தங்கி வா, என் வாழ்க்கைக்கு வா கர்த்தாவே, நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். நான் இனி பாவம் செய்யாமல் இருக்க விரும்புகிறேன். நான் இனி பொறுப்பில்லாதவனாக இருக்க விரும்பவில்லை. உதாரணமாக, இந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன், எத்தனை ஆண்கள் தங்கள் பிள்ளைகளை, தங்கள் இல்லத்தை, தங்கள் மனைவிகளை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கைவிட்டார்கள். ஒரு பெண்ணை பிள்ளைகளோடு தனியாக விட்டுவிடுகிறார்கள். அந்த துன்பத்தில் அவளுக்குப் பிறகு எப்படி சாப்பிடுவாள், பிள்ளைகளுக்கு எப்படி உணவு கொடுப்பாள் என்ற கவலை அவர்களுக்கு இல்லை. என்னிடத்தில் அன்பு போய்விட்டது, அன்பு முடிந்துவிட்டது, நான் இனி காதலிப்பதில்லை, நான் இனி விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார்கள். தான் பற்றியே யோசிக்கிறான். சுயநலிகள். ஆண்களும் சுயநலிகள், பெண்களும் சுயநலிகள். என்னிடத்தில் அன்பு போய்விட்டது, அதனால்தான் நான் விவாகரத்து செய்ய வேண்டும், பிரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பொறுப்பில்லாமே! ஆனால் தேவனை நேசிப்பவன், தேவனை தனது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவன், ஆண் அல்லது பெண், இப்படியாக நடக்க மாட்டார். தனது இல்லத்தை விட்டு விட மாட்டார். அவர் கூட இல்லை, அவளும் இல்லை. இருவரும் தங்கள் இல்லத்தையும் தங்கள் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார்கள். மாறாக அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய சுகத்தை விட பிறருடைய நலனை காதலிப்பார்கள். சிலர் தங்களை மட்டுமே நேசிப்பவர்கள். ஆனால் நாம் நம்மையே நேசிப்பவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்காக, நான் நலமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் சாகட்டும் என்று சொல்லக்கூடாது. இல்லை, முதலில் பிறர் மகிழ்ச்சியடையட்டும். அவர்கள் மகிழ்ச்சியடையும் போது, அவர்களை மகிழ்ச்சியோடு காணும் போது நான் மகிழ்ச்சி அடைவேன். பிறகு எல்லாருடைய நலனையும் எல்லாருக்கும் உதாரணமாகவும் தேடிய பிறகு எனது தேவையை தேடுவேன். தேவனே அதை எனக்குத் தருவார். தேவனுடைய ஆவி இருதயங்களில் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒருவர் தேவனுடைய மகனாகவும் மகளாகவும் இருக்க முடியும். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். இங்கே கூட தேவன் தரும் ஆவிக்குரிய தர்மங்கள், தானங்கள் புகுவதில்லை. ஏனெனில் தேவன் ஆவிக்குரிய தர்மங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கிறார். அவர்கள் மனந்திரும்புவதற்காக, அவர்கள் தீர்மானங்களை எடுக்கும்படி, நான் இனி தேவனுடைய வழியை சிறப்பாக தொடர விரும்புகிறேன் என்று சொல்லும்படி. அப்பொழுது தேவன் அவர்களுக்கு அந்த தர்மங்களை சில காலம் கொடுக்கிறார்.
ஆனால் ஒரு நேரம் வருகிறது, அந்த மக்கள் பின்னோக்கி செல்கிறார்கள், பாவங்களை ஆரம்பிக்கிறார்கள், சபையிலிருந்து விலகுகிறார்கள், தங்களுக்கு ஒரு காலத்தில் ஆவிக்குரிய தர்மங்கள் இருந்ததை மறந்து விடுகிறார்கள். பின்பு உலக வாழ்க்கையில் விபசாரம், பாவ வாழ்க்கை, எந்தவிதமான பாவமாயினும் அதில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனை மறந்து விடுகிறார்கள். அப்படி இருக்க இந்த மக்களுக்கு தேவன் அந்த ஆவிக்குரிய தர்மங்களை தந்தபோது, நீ என் மகன், நீ என் மகள் என்று சொன்னாரா? இல்லை. அவர்கள் ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதாலோ அல்லது நான் விசுவாசிக்கிறேன் என்று நினைத்ததாலோ அது போதுமானதல்ல. வேதாகமம் சொல்கிறது, தேவன் இருதயத்தை பார்ப்பார், இருதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் பார்ப்பார். கருணையுள்ள தேவன் அவர்களுக்கு அந்த தர்மங்களை தருகிறார். பின்பு அவர்கள் ஒருநாள் கர்த்தரிடம் சொல்ல முடியாமல் இருக்கும்படி, கர்த்தாவே, நீ எனக்கொரு வாய்ப்பையும் தரவில்லை, நீ எனக்கு தர்மங்களையும் தரவில்லை. நீ எனக்கு தர்மங்களை தந்திருந்தால் நான் மாறியிருப்பேன், புனிதனாகி சிறப்பாகி இருக்கிறேன். ஆனால் நீ தர்மங்களை தரவில்லை. அப்படி இருக்க நான் எப்படி மாற முடியும், கர்த்தாவே என்று சொல்ல முடியாது. அப்போது கர்த்தர் சொல்லுவார், நீ இதை ஒருபோதும் சொல்ல மாட்டாய், ஏனெனில் நான் உனக்கு ஆவிக்குரிய தர்மங்களை தந்தேன். மேலும் கர்த்தர் அந்த தர்மங்களை எவ்வித கடமையுமின்றி தருகிறார். மக்களுக்கு அவர் தர்மங்களை தருகிறார். ஆனால் இப்போ இந்த தர்மங்களுடன் நீ ஏற்கனவே நித்திய ஜீவனை கைப்பற்றிவிட்டாய் என்று சொல்லவில்லை. இல்லை. அவர் சொல்கிறார், நான் உனக்கு தர்மங்களை தந்தேன், என் சந்நிதியை உணர்ந்து அனுபவிப்பதற்காக. பிறகு நீதான் முன்னோக்கிச் செல்ல வேண்டும், துணிவாக, பலமாக. உன் வாழ்க்கையின் முடிவளவும் என் கட்டளைகளை காப்பதிலும் என் சித்தத்தைச் செய்வதிலும் சுத்தமான இருதயத்துடன் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நீ என் மகனாகவும் என் மகளாகவும் இருப்பாய். அப்படியானால் நீ நித்திய ஜீவனை கையகப்படுத்துவாய். அப்படியானால் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ற பட்டம் நீங்கள் பார்க்கிறீர்களா? அந்த கடமையே நம்மிடம் இருக்க வேண்டிய கடமையே. நமக்கு நம் கடமைகள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த இலக்கை அடைந்து அந்த முடிவிற்கு போய் சேர வேண்டும். அதனால் தான் வசனம் 1:4 சொல்கிறது, ஏனெனில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள். நடத்தப்படுகிறவர்கள் என்பதற்கு அர்த்தம், இல்லை நீ இப்படிச் செய் அல்லது அப்படிச் செய் என்று யாராவது சொல்லுவதல்ல. நடத்தப்படுகிறவர்கள் என்பதற்கு அர்த்தம் தேவனுடைய ஆவி ஏற்கனவே நம் இருதயங்களில் குடியிருந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டு நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறான் என்பதே. அப்பொழுது நாம் உணர்கிறோம், எனக்கு தீமை செய்யும் எண்ணமில்லை, யாருக்கும் தீங்கு செய்யும் எண்ணமில்லை, எனக்கு கருணை உணர்கிறேன், நன்மை செய்யும் எண்ணம் இருக்கிறது. இந்த மனிதனை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று உணர்கிறேன். என்னைச் சுற்றியிருக்கும் இந்த உயிரை மகிழ்ச்சியடையச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இதையெல்லாம் உணரும் மனுஷனும் இதையெல்லாம் வாழும் மனுஷனும் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், ஏனெனில் அவர்களின் இருதயத்தில் தேவன் குடியிருக்கிறார். இப்போது பிலிப்பியர் புத்தகத்துக்குப் போவோம். பிலிப்பியர், அது கொரிந்தியர் புத்தகத்திற்கு பின் வருகிறது. அங்கே சிறிய புத்தகங்கள் உள்ளன. கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர். எபேசியருக்கு பின் பிலிப்பியர் வருகிறது. பிலிப்பியர் 2:1-5. பிலிப்பியருக்கான இந்த கடிதத்தையும் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியின் சபைக்கு தந்தார். அங்கே அவர் சொன்னார், அவர்கள் நல்ல சாட்சியை அளிக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும், அந்த ஊரில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், நல்ல விளக்குகளைப் போல ஒளிர வேண்டும், அந்த நல்ல சாட்சியத்தினால் ஒளிர வேண்டும், அவர்கள் முறுமுறையாமல் பாவமின்றி குற்றமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுது அவர் அவர்களுக்குச் சொல்கிறார், வசனம் 1:4, எல்லாவற்றையும் முறுமுறையாமலும் சண்டையில்லாமலும் செய்யுங்கள். ஏனெனில் முறுமுறையிடுபவன், சண்டையிடுபவன், எந்தப் பொருளிலும் திருப்தி அடையாதவன், எதற்கும் சம்மதிக்காதவன், எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லாம் தவறு என்று சொல்கிறான். அதனால் அவர் சொல்கிறார், இல்லை, எல்லாவற்றையும் முறுமுறையாமலும் சண்டையில்லாமலும் செய்யுங்கள். வசனம் 1:5, நீங்கள் குற்றமற்றவர்களும் எளிமையானவர்களுமாக இருந்து
இந்த கெட்டும் வஞ்சகமும் நிறைந்த தலைமுறையின் நடுவில் குற்றமற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக அங்கே நீங்கள் உலகில் விளக்குகளாய் ஒளிர்கிறீர்கள். அதாவது தேவனுடைய மகன்கள் மகள்கள் உலகின் நடுவில் ஒளிரும் விளக்குகளாய் சாட்சியமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உலகம் முழுவதும் தீமை, மோசடி, பாவம் நிறைந்துள்ளது. அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போது முதலாவது யோவான் புத்தகத்திற்குப் போவோம். நாம் காண்கிறபடி தேவனுடைய மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்க வேண்டுமானால் பாவத்தை விட்டு விட வேண்டும். வெளியில் தெரியும் பாவங்களையும் வெளியில் தெரியாத பாவங்களையும் விட்டு விட வேண்டும். அந்த மறைந்திருக்கும் இதயத்தில் இருக்கும் பாவங்களையும் விட்டு விட வேண்டும். அதனால்தான் இதயம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனெனில் அவை மிகவும் ஆபத்தான பாவங்கள். மக்கள் அதில் தவறுகிறார்கள். சிலர் சொல்வார்கள், நான் குடிபோதையில் இல்லை, நான் விபசாரம் செய்யவில்லை, நான் பரஸ்திரிகாமம் செய்யவில்லை, நான் யாரிடமும் திருடவில்லை, நான் இதைச் செய்யவில்லை, நான் குடிகாரன் அல்ல, நான் கொலை செய்யவில்லை. அவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். அப்படியானால் நான் நன்றாக இருக்கிறேன், பூரணமாக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் தங்களது இதயத்தை ஆராயவில்லை. அது பேராசையாலும் சுரண்டலாலும் பொறாமையாலும் ஆசையாலும் பெருமையாலும் வீண் பெருமையாலும் அகங்காரத்தாலும் நிரம்பியுள்ளது. பழிவாங்கும் மனப்பான்மை, கோபம், பொறுப்பில்லாமை, சீர்குலைவுகள், குடும்பம் பற்றியும் தங்களது கடமைகள் பற்றியும் அக்கறையில்லாதவர்கள். அது என்ன? அவை எல்லாம் இதயத்தின் மறைந்திருக்கும் மிகப்பெரிய பாவங்கள். அது தூய்மையல்ல. அப்படியானால் நீங்கள் பார்க்கிறீர்களா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் நாமே சுத்தமாக வேண்டும் என்பதே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோமா? நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஆம். அப்படியானால் நீங்கள் எத்தனை பேருக்கு தேவனுடைய மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்க வேண்டும் என்று விருப்பமிருக்கிறது? நான் நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களில் அனைவரும் அதை விரும்புகிறீர்கள். அனைவரும் அதை ஆசைப்படுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறீர்கள். முதல் யோவான். யோவான் சுவிசேஷம் அல்ல, முதல் யோவான் எழுதிய கடிதம். அது யோவானின் கடிதம், 3ஆம் அதிகாரம். அங்கு இந்த யோவான், அவர்தான் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தவர். ஆம், அதே யோவான்தான் யோவான் சுவிசேஷத்தையும் எழுதினார். ஆனால் இங்கு அவர் தனிப்பட்டவையாக சபைகளுக்கு எழுதிய கடிதங்கள். அது 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது. வசனம் 1, பிதா எவ்வளவு அன்பை கொடுத்தார் என்று பாருங்கள். தேவன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவதற்காக தேவன் தனது மிகப்பெரிய அன்பினால் நமக்கு அந்த உரிமையையும் அந்த பட்டத்தையும் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவதற்கு. இதற்காக உலகம் நம்மை அறியவில்லை, ஏனெனில் அவர்கள் அவரை அறியவில்லை, தேவனை அறியவில்லை. வசனம் 2, அன்பினியவர்களே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் நாம் என்ன ஆகப் போகிறோம் என்பது வெளிப்படவில்லை. நிச்சயமாக நாம் ஆகஸ்ட் வேண்டியது மரணத்திற்குப் பின் அந்த பூரணமான மகிமை. அதை தேவன் எப்போதும் சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகில் தேவனுடைய பிள்ளைகள் எனும் பட்டம் பெற்றிருப்பது போதுமானது. அது பலவற்றை கேட்கிறது. ஆனால் நாம் அறிவோம், அவர் வெளிப்படும்போது, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நாம் அவரைப் போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் காணப்போகிறோம். பாருங்கள், ஒரு நாள் நாம் ஆண்டவரை நேருக்கு நேர் காணப் போகிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வசனம் 3, இந்த நம்பிக்கையே அவரில், கிறிஸ்துவில் கொண்டிருப்பவன் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுத்தமாக்கிக் கொள்கிறான். அவர், கிறிஸ்து, சுத்தமாக இருக்கிறது போல. வசனம் 4, பாவம் செய்வதோர் ஒவ்வொருவரும் சட்டத்தையும் மீறுகிறான், ஏனெனில் பாவம் என்றதே சட்டத்தை மீறுதலே. வசனம் 5, அவர், கர்த்தர், எங்கள் பாவங்களை நீக்குவதற்காக வெளிப்பட்டார் என்பதையும் அவரில் பாவமில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். வசனம் 6, அவரில் தங்கியிருப்பவன் ஒவ்வொருவரும் பாவம் செய்யவில்லை. பாருங்கள், இந்த வசனத்தில் கர்த்தரிலே தங்கியிருப்பவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறது.
தேவனிலே தங்குவது என்பது நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் தேவனை நம்புகிறேன். ஆம், நான் சபைக்கு செல்வேன், நான் எப்போதும் இருக்கிறேன். சில சமயங்களில் சபைக்கு செல்வேன், வேதாகமம் படிப்பேன், ஜெபிப்பேன், தேவனை நம்புகிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல. ஆனால் உண்மையில் உங்கள் இதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் இதயம் சுத்தமாக இருக்கிறதா? தேவன் உங்கள் இதயத்தில் தங்கியிருக்கிறாரா? அப்போதுதான் தேவன் என் இதயத்தில் தங்கியிருக்கிறார், என் இதயம் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படியானால்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை எனக் கூற முடியும். மேலும் அவர் சொல்கிறார், அவரிலே தங்கியிருப்பவன் பாவம் செய்யவில்லை. ஆம், பாவம் செய்யவில்லை, ஏனெனில் இனி அவனுக்கு பாவத்திற்கான விருப்பமோ ஆசையோ இல்லை. அது எப்படி என்றால், ஒருவேளை ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு தரும் மருந்து அவனுடைய பசியை எடுத்து விடுகிறது. அப்போது அந்த நோயாளி சாப்பிட முடியவில்லை, சாப்பிட விருப்பமில்லை, எனக்கு சாப்பிட வேண்டுமென்ற விருப்பமே இல்லை, எனக்கு பசி இல்லையே என்று சொல்கிறான். அப்போது குடும்பத்தார் வற்புறுத்தினாலும் அவன், இல்லை, எனக்கு சாப்பிட விருப்பமில்லை, பசியே இல்லை என்று சொல்கிறான். இதுதான் பாவத்துடனும் நடக்கிறது. தேவன் மனிதர்களின் இதயத்தில் தங்கியிருக்கும் போது அந்த ஆண்களும் பெண்களும் பாவத்திற்கான பசியை இழந்து விடுகிறார்கள். அவர்கள் அதை பார்த்து அறிந்து கொள்கிறார்கள். பராதாரம் செய்பவர்களையும், விபச்சாரம் செய்பவர்களையும், திருடுபவர்களையும், கடத்துபவர்களையும், பொய் சொல்லுபவர்களையும், வஞ்சிப்பவர்களையும் பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் கண்களால் பார்த்து உணர்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதயத்தில் அந்த விருப்பமே இல்லை. அவர்கள் வெறும் ஆச்சரியப்பட்டு, இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், அற்புதம்தான், எப்படிச் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவன் மற்றொருவரை காரணமே இல்லாமல் சுடுகிறான், மற்றொருவன் கத்தியால் குத்துகிறான். இதை எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய இதயத்தில் இல்லை, ஏனெனில் பாவத்திற்கான பசி இல்லையே. ஏனெனில் தேவன் அவர்களுடைய இதயத்தில் தங்கியிருக்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார். அதனால்தான் அவரிலே தங்குகிறவன் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்பவன் கர்த்தரை காணவில்லை, அவரை அறிந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறது. மற்றும் நான் சொன்னது போல், உங்களிடம் ஒருவேளை ஆவிக்குரிய வரங்கள் இருக்கலாம். சிலர் தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கலாம், அல்லது கைகளை வைத்து ஜெபிக்கலாம், அல்லது நாவுகளால் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உண்மையிலேயே தேவன் உங்கள் இதயத்தில் இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? தேவன் உங்களுக்கு அந்த வரங்களை அளித்தது நீங்கள் மாறுவதற்காகத்தான். அவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கவும், நீங்கள் மனந்திரும்புவதற்காகவும். ஆனால் நீங்கள் அதைச் செய்யாவிட்டால் அதற்கு அர்த்தம் நீங்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை என்பதுதான். நீங்கள் நாவுகளால் பேசினாலும், இல்லை, தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னார் என்று நீங்கள் சொன்னாலும் அது நடக்கலாம். ஆனால் உங்கள் இதயம் சுத்தமாக இல்லாவிட்டால், உங்கள் இதயத்தில் தேவன் தங்கியிருக்கவில்லை என்றால், நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு அர்த்தம் நீங்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை என்பதுதான். அதனால் இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 7ஆம் வசனம் சோகஸ்மேலி, குட்டிகளே, யாரும் உங்களை வஞ்சிக்கக்கூடாது. நீதியைச் செய்கிறவன் கர்த்தராகிய இயேசுவைப் போல நீதிமானாக இருக்கிறான். 8 பாவத்தைச் செய்கிறவன் சாத்தானுக்கே சேர்ந்தவன். எவ்வளவு வலிமையாக யோவான் இங்கே கற்பிக்கிறார் பாருங்கள். மிகவும் வலிமையாகச் சொல்கிறார். பாவத்தைச் செய்கிறவன் சாத்தானுக்கே சேர்ந்தவன். நீங்கள் சொல்லலாம், இல்லை, நான் தினமும் வேதாகமம் வாசித்தேன், ஜெபித்தேன், ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், வேதாகமம் வாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் பொறுப்பில்லாதவராக இருந்தால் பாருங்கள், நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அங்கே அசுத்தமானவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? குழந்தைகளை வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள், குடும்பங்களை வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள், பையன்களை, பெண்களை வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்கள். எத்தனை அசுத்தமான காரியங்கள், மறைந்த பாவங்கள், போதைப்பொருள், அசுத்தமான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்கிறார்கள், நான் சபைக்கு போகிறேன்,
நான் அங்கே மண்டியிட்டு ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், வேதாகமம் வாசிக்கிறேன். இல்லை, உங்கள் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் உங்கள் இதயத்தில் தங்கியிருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சாத்தானுக்கே சேர்ந்தவர்கள். நீங்கள் சபைக்கு போனாலும் நீங்கள் சாத்தானுக்கே சேர்ந்தவர்கள். பாவத்தைச் செய்கிறவன் சாத்தானுக்கே சேர்ந்தவன், ஏனெனில் சாத்தான் ஆதியில் இருந்தே பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். இதற்காகத்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார், சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க. 9 தேவனில் பிறந்தவன் யாவனோ, தேவன் அவரது இதயத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணும் பாவத்தை செய்ய மாட்டார்கள், ஏனெனில் தேவனுடைய விதை அவனுள் தங்கியிருக்கிறது. அவன் பாவம் செய்ய முடியாது, ஏனெனில் அவன் தேவனில் பிறந்தவன். அவனுக்கு பாவத்திற்கான பசி இல்லையே, ஏனெனில் இந்த மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறான். இந்த மனிதன் இப்போது தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக மாறிவிட்டான். இவ்விஷயத்தில்தான் தேவனுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள் வெளிப்படுகின்றனர். யாரேனும் நீதியே செய்யவில்லை, அதாவது பாவத்தை விட்டு விலகவில்லை, மற்றும் தன் சகோதரனே, அயலானே நேசிக்கவில்லை என்றால் அவன் தேவனுடையவன் அல்ல. ஏனெனில் இதுவே நீங்கள் ஆதியிலிருந்தே கேட்ட செய்தி, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வது என்றால் பாவத்தை விட்டு விடுவதே ஆகும். ஏனெனில் நான் பாவம் செய்யும்போது என் ஆன்மீக வாழ்க்கையை தேவனுடன் அழித்து விடுவதைத் தவிர தேவனை என்னிடமிருந்து தள்ளிவிடுகிறேன். அப்புறம் என்னைச் சுற்றியிருக்கும் மக்களுக்கு, என்னைச் சுற்றி வாழும் மக்களுக்கு என் பாவத்தினால் தீங்கு செய்கிறேன், என் பாவத்தினால் அவர்களுக்கு தீங்கு செய்கிறேன். நிச்சயமாக நான் ஒருவரிடம் பொறாமை வைத்திருந்தால் அந்த மனிதன் நான் பொறாமை கொள்கிறேன் என்று அறிய மாட்டான். ஆனால் தேவன் அறிவார், அப்போது என் ஆன்மீக வளர்ச்சி நின்றுவிடுகிறது. ஆனால் நான் சென்று பொய் சொன்னால் அல்லது பொய்க்கு சாட்சியாக இருந்தால் இந்த மனிதனை அவன் செய்யாத காரியத்துக்காக குற்றம் சாட்டச் செய்தால், ஏனெனில் நான் அவன் செய்தான் என்று சொன்னேன், அப்போது நான் அந்த மனிதனுக்கு தீங்கு செய்கிறேன், அவனை துன்புறுத்துகிறேன். அது தேவனுக்கு பிடிக்காது. அதுவே நான் என் அயலானை நேசிக்கவில்லை என்று பொருள், மக்களை நேசிக்கவில்லை. ஆகையால் ஒருவர் மக்களை நேசித்தால் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார், ஏனெனில் யாரும் எனக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். யாரும் எனக்கு ஒரு நெறித்து வலியெடுக்கக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். எனவே நான் மற்றவரை எப்படி துன்புறுத்துவேன்? நான் அறிந்திருக்கிறேன் அது அவருக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வலிக்கிறது என்று. இதுவே அயலானை நேசிப்பது, அயலானை தன்னைப் போல நேசிப்பது. எனக்கு வேண்டாத துன்பத்தை மற்றவருக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஏனெனில் நான் தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக இருக்க விரும்புகிறேன். தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக இருக்கிற தேவன் நம் இதயத்தில் தங்கியிருக்க வேண்டும். தேவன் நம் இதயத்தில் தங்குவது நம் இதயம் சுத்தமாக இருக்கும்போதுதான் சாத்தியம். இங்கே யோவான் சொல்கிறார், தன் அயலானை நேசிக்காத பலர் செய்த பாவத்தைப் பற்றி, கயீன் போல. இங்கே சொல்லப்படுகிறது, 2 கயீன் போல அல்ல. அவன் பொல்லாதவனுக்குரியவனாக இருந்தான், தன் சகோதரனைச் கொன்றான். அவன் ஏன் அவனைச் கொன்றான்? ஏனெனில் அவன் கிரியைகள் பொல்லாதவையாக இருந்தன, அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியானவையாக இருந்தன. கயீன் தன் அயலானை நேசிக்கவில்லை. அவன் தன் சகோதரனைச் கொன்றான், அவனுக்கு தீங்கு செய்தான். 5 யார் தன் சகோதரனை வெறுக்கிறாரோ அவன் கொலைகாரன். ஏனெனில் வெறுப்பு என்பது வெறும் சகோதரனே அல்ல, அயலானே, மனிதனை வெறுப்பதையே குறிக்கிறது. ஒரு மனிதன் தன் மனைவியை வெறுத்து அவளுக்கு விசுவாசமில்லாமல் என் அன்பு முடிந்து போனது என்று சொல்லி பிறரைத் தேடி அவளை துன்புறுத்தினால் அது அயலானை நேசிப்பதல்ல. அவன் தன் அயலானை நேசித்தால், நான் எப்படி இந்த பெண்ணை துன்புறுத்துவேன்? அவள் என்னிடம் இப்படிச் செய்தால் நான் துன்பப்படுவேன். அவள் எனக்கு விசுவாசமில்லாமல் இருந்தால் நான் மிகவும் துன்பப்படுவேன், நிச்சயமாக மன்னிக்க மாட்டேன். ஆகையால் நான் அதைச் செய்ய மாட்டேன், ஏனெனில் நான் அவளை நேசிக்கிறேன், அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பான். இதுவே அன்பு என்று அழைக்கப்படுகிறது.
நம்முடைய அயலான்களை நாம் நம்மையே நேசிப்பது போல நேசிப்பது. சுயநலமாக இல்லாமல், பொறாமை இல்லாமல், பேராசை இல்லாமல், எல்லாம் எனக்கே, மற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்காமல். ஆனால் இப்படி செய்வது தேவனுடைய மகன், மகள் என்று அழைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளின் கடமை தேவனுடைய சித்தத்தை செய்வதே ஆகும். 8 என் பிள்ளைகளே, வார்த்தையாலும் நாவாலும் அன்பு செய்யாமல் செயலில் அன்பு செய்யுங்கள், உண்மையிலேயே அன்பு செய்யுங்கள். அன்பு கூறப்பட்டவர்களே, எங்கள் இருதயம் எங்களை குற்றம் சாட்டாவிட்டால் நமக்கு தேவனில் நம்பிக்கை உண்டு. நாம் தேவனிடத்தில் எதை வேண்டுகிறோமோ அதை அவர் எங்களுக்கு கொடுப்பார். தேவன், ஏனெனில் நாம் அவருடைய கற்பனைகளை காக்கிறோம். இங்கே முடிவு சொல்லப்படுகிறது, கற்பனைகளை காக்கிறது. மேலும் அவர் முன்பாக பிரியமானவற்றைச் செய்கிறோம். தேவனுடைய முன்னிலையில். இதுவே அவருடைய கற்பனை. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கவும், அவர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளவும் வேண்டும். 1:4 அவன் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் தேவனுக்குள் தங்குகிறான். நினைவில் கொள்ளுங்கள், கற்பனைகளை கைக்கொள்வது என்றால் பாவம் செய்யாமல் இருப்பது. நான் ஏற்கனவே எல்லா பாவங்களையும், வெளியில் தெரியும் பாவங்களையும், மறைந்திருக்கும் பாவங்களையும் குறிப்பிட்டேன். யாராவது இவைகளை எல்லாம் செய்யாமல் தவிர்த்தால் அதுதான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது என்பதை காட்டுகிறது. இறுதியாக, அவன் கற்பனைகளை கைக்கொள்பவன் தேவனுக்குள் தங்குகிறான், தேவனும் அவனுக்குள் தங்குகிறான். இதில்தான் நாம் அறிகிறோம், தேவன் நமக்குள் தங்குகிறான் என்று, அவர் நமக்கு அளித்த பரிசுத்த ஆவியினால். ஏனெனில் அந்த ஆவி நம் இருதயத்தில் தங்கியே ஆகஸ்ட் வேண்டும். அப்படியானால் நாம் சொல்ல முடியும், தேவன் என்னுள் தங்குகிறான், ஏனெனில் என் இருதயம் இப்போது சுத்தமாக இருக்கிறது. அப்பொழுது தேவன் எனக்கு தேவனுடைய மகன் அல்லது தேவனுடைய மகள் என்ற பட்டத்தை அளிக்கிறார். மகிமை ஆண்டவருக்கே. ஆகையால் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள், தேவனை வேண்டுங்கள். உங்கள் இருதயத்தில் பிடிவாதம் இருந்தால், ஒருவேளை சாத்தான் உங்கள் இருதயத்தில் முட்டாள்தனம், பிடிவாதம், வெறுப்பு விதைத்திருப்பானாகிலும், நீங்கள் யாரையாவது வெறுப்பதாக உணர்ந்தால், அல்லது யாரிடத்தில் கிண்டல் வைத்திருப்பதாக இருந்தால், நீங்கள் தேவனிடம் சொல்லுங்கள், ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இந்த மனிதனை வெறுக்கிறேன், நான் கிண்டல் வைத்திருக்கிறேன், நான் இந்த மனிதனுக்கு எதிராக கோபமாக இருக்கிறேன், அவனுக்கு தீங்கு செய்யும் ஆசை என்னுள் உள்ளது. ஆண்டவரே, நீர் சக்தி வாய்ந்த தேவன், நீர் வேதாகமத்தின்படி எங்களை உண்டாக்கினீர், நீர் பிரபஞ்சத்தையும் உண்டாக்கினீர், நீர் ஆட்சி செய்கிறீர். உமக்கு இரக்கம் இருக்கட்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறேன். இந்த வெறுப்பை என்னிடமிருந்து நீக்கிவிடும், இந்த கிண்டலை நீக்கிவிடும், இந்த தன்மையை நீக்கிவிடும், ஏனெனில் நான் என்னுள் தீமை உணர்கிறேன். மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் இந்த மனதை நீக்கிவிடும். என்னை விடுவி, என்னை விடுவி, ஏனெனில் சாத்தான் என்னுடன் இதையே விரும்புகிறான். இதுவே நம் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஜெபம், ஜெபிக்கத் தெரியாதவர்களுக்கான ஜெபம். இரக்கமாக ஆண்டவரிடம் வேண்டி, அவர் நம்மை மாற்ற உதவுவார், நம் இருதயத்தை சுத்தமாக்குவார் என்று கேட்க வேண்டும். அப்படித்தான் நாம் ஆண்டவரோடு இருக்க முடியும், தேவன் நம் இருதயத்தில் தங்க முடியும். இந்த வாரத்தில், இந்த நாட்களில், நாம் புனித மலையை பற்றி பேசினோம். அந்த புனித மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துதான் தலை, சபையோ, விசுவாசிகளோ, அவர் உடல். எல்லா விசுவாசிகளின் இருதயத்திலும் தேவன் தங்கியிருக்கிறார். அதுவே ஆண்டவரின் மலை. ஆண்டவரே, உமது புனித ஸ்தலத்தில் யார் தங்குவார்? அல்லது, ஆண்டவரே, நீர் எங்கு தங்குவீர்? யாருடைய இருதயத்தில் நீர் தங்குவீர்? என் இருதயத்தில் தங்குவீரா, ஆண்டவரே? நான் உம்மை அங்கே இருக்க விரும்புகிறேன், ஆண்டவரே. அதனால்தான் நாம் ஆண்டவரிடம் வேண்ட வேண்டியது, அவர் நமக்கு உதவி செய்து இந்த அற்புத ஆசீர்வாதங்களை அடையவும், தேவனுடைய மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்கவும் உதவ வேண்டும் என்பதற்காக. ஆகையால், தேவனுடைய பிள்ளைகளின் வேலை என்ன என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
உலகத்தில் ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும், நல்ல சாட்சி மற்றும் உதாரணமாக இருக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும், நல்ல உதாரணத்தையும் சாட்சியையும் தர வேண்டும். செயல் ஆற்றவும், சுவிசேஷம் அறிவிக்கவும், போதிக்கவும் வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களை பயன்படுத்தி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வைப்பார். கண்ணியமும் மகிமையும் நம் தேவனுக்கே. நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றி. நித்திய தேவனே, உமது அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை இங்கே இந்த போதனையில் தியானிக்க வாய்ப்பளித்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் பற்றிய இந்த வார்த்தைகளில் வேதத்தில் எழுதப்பட்ட இந்த சொற்களில் தியானிக்கிறோம். அவற்றை நீர் எங்கள் இருதயத்தில், எங்கள் உள்ளத்தில் உயிரோடு ஆக்குகிறீர். ஆண்டவரே, நாம் ஒவ்வொரு முறையும் அவற்றை படிக்கும்போது மகிழ்ச்சியடைகிறோம். அவற்றை கேட்கும்போது, அந்த வாக்குறுதிகளை படிக்கும்போது, உமது கட்டளைகளை கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிற எல்லோருக்கும் நீர் கொடுத்த வாக்குறுதிகள் எங்கள் இருதயம் ஆனந்தத்தால், மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் நிரம்புகிறது. ஆண்டவரே, எங்கள் இருதயம் மகிழ்கிறது. ஆண்டவரே, நாங்கள் துள்ளவும், குதிக்கவும், முழங்கிக் கூறவும் விரும்புகிறோம். நீர் வல்லமையுள்ள தேவன், மகத்துவமிக்க தேவன். நீர் ஆண்டவர். நீர் துதி, கண்ணியம், மகிமைக்கு தகுதியானவர். எல்லோரும் உம்முன் தாழ்மையடைய வேண்டும். எல்லோரும் உம்மை கண்ணியப்படுத்த வேண்டும். எல்லோரும் உம்மை சர்வவல்ல தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் இருப்பவரும், ஆவியிலும் சத்தியத்திலும் வாழ்பவரும். உமது கருணைக்கும் அன்புக்கும் நன்றி. என் பிதாவே, உமது வார்த்தையை படிக்க அனுமதித்தற்கும், உமது பரிசுத்த வார்த்தையை அனுபவித்து ஆராய அனுமதித்தற்கும் நன்றி. ஆண்டவரே, நன்றி. என் பிதாவே, ஏனெனில் உமது பரிசுத்த ஆவி எங்களோடு தங்க வருவார், எங்களோடு இருப்பார். ஆண்டவரே, அதுவே உமது வாக்குறுதி. அதுவே நாம் நம்பியும் உம்மிடத்தில் எதிர்பார்த்தும் கொண்டிருப்பது. நன்றி, என் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இப்போது ஆண்டவரே, பல விண்ணப்பங்கள் உள்ளன. மக்களிடையே பல தேவைகள் உள்ளன. பாரும் ஆண்டவரே, மக்கள் அனுப்பும் செய்திகள் எல்லாம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள், அதிக வன்முறை, அதிக பொறுப்பில்லாமை, அதிக ஒழுங்கின்மை, அதிக துரோகம். ஆண்டவரே, உமது கரத்தை நீட்டி துன்பப்படும் ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்மணிக்கும் உதவி செய்யும்படி வேண்டுகிறேன். துன்பப்படும் ஒவ்வொரு சிறுவனுக்கும், ஒவ்வொரு சிறுமிக்கும் உதவி செய். துன்பப்படும் ஒவ்வொரு முதியவருக்கும், முதிய பெண்மணிக்கும் உதவி செய். ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஒவ்வொருவரும், ஆண்டவரே, தங்கள் தேவையை உமது சந்நிதியில் வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உமது அருளுக்காக விண்ணப்பிக்கிறார்கள். என் ஆண்டவரே, உமது கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே, அவர்களை விடுவி. அந்த ஆவிகளை, அந்த மந்திரங்களை, அந்த சூனியங்களை, அந்த சாபங்களை, எதிரி மக்களுக்கு வைத்தவற்றை நீக்கி, கண்டித்து, துன்பத்தை அகற்றும். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரின் இருதயத்திலும் பயபக்தியை ஊட்டு. ஒவ்வொருவரும் உமது வார்த்தையை மதிக்க, உம்மை மதிக்க, கண்ணியப்படுத்த, துதி செய்யும்படி செய். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களைத் தாமே மதித்து, தங்களை மதித்து, மாற்றப்பட்டு, அறிந்து, மாறிக்கொள்ளவும், உம்மை நாடி, எங்களை மாற்ற உதவுவீராக என்று கேட்கவும் செய்வார்களாக. பரிசுத்த பிதாவே, தேவைகளை பாரும், நோய்களை பாரும், சிகிச்சை இல்லை என்று சொல்லப்படும் நோய்களையும் பாரும். நன்றி ஆண்டவரே. துதிகள் உமக்கே. கண்ணியமும் மகிமையும் உமக்கே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே. நன்றி, என் பிதாவே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில், உமது நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாகுக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. நாம் பாடுவோம் பாடல் 7-4. கிறிஸ்துவை கொண்ட இருதயம் ஒருபோதும் சோகம் கொள்ளாது.
No puede estar triste un corazón que tiene a Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. No puede estar triste un corazón que tiene a Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. Canta con gozo, alaba a mi Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. Canta con gozo, alaba a mi Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. No puede estar triste un corazón que tiene a Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. No puede estar triste un corazón que tiene a Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. Canta con gozo, alaba a mi Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. Canta con gozo, alaba a mi Cristo. No puede estar triste un corazón que tiene a Dios. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுக. அது அப்படியே ஆகட்டும். எந்த இருதயமும் சோகத்தில் இருக்காமல் தேவன் அவர்களின் இருதயத்தில் இருப்பாராக. ஆண்டவரின் நாமம் வாழ்த்தப்படுக. மிகுந்த நன்றி. என் தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அனைவருக்கும் பல அன்பான அழைப்புகளையும் முத்தங்களையும் அனுப்புகிறேன். நன்றி. தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.